இன்னொரு விதமாக நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் இயேசுவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கம்யூனியன் எடுக்கும்போது இதெல்லாம் கலந்தும் எந்த ஒரு பாவமும். நிறைய பேர் பேசுகிறோம் பாவம் எடுத்துட்டு செய்துட்டு வந்து இருப்பாங்க. இல்லையா, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அதை செய்யணும். இருக்கிற பாவத்தையும் வைப் அவுட் பண்ணி போகிறோம். இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். சங்கீதத்தில் பார்ப்போம். ஒரு இடத்துல போட்டிருக்கோம், மாம்சமான யாரும் உமக்கு முன்பாக நீதிமானால் இல்லாதபடினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதுன்னு போட்டிருக்கோம். ரைட். 143வது சங்கீதம் 2வது வசனம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வரணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்கிறோம், உடனே அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். இங்க என்ன போட்டிருக்கு? ஜீவனுள்ள ஒருவனும் நம்ம அவருக்கு முன்பாக நீதிமான் அல்ல. அப்ப காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் என்ற பிரித்தெடுக்கப்பட்டோ அந்த விசுவாசமோ வாட் எவர் இட் மே பி, எல்லாமே அவர்கிட்ட தான் போகணும். டிபெண்டிங் ஆன் ஜீசஸ். நன்றாக பிடிச்சுக்கோங்க. ஜீவனுள்ள ஒருவனும் முன்பாக நீதிமான் அல்லாதனால அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாது. வேண்டாம் ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன், நான் நீதிமான் அல்ல. எனக்காக நீதிமானாக்க ஆகியிருக்கிறவர் கிறிஸ்து. அவரை நான் தரித்து கொண்டுள்ளேன். அவர் எனக்குள்ள வந்து வேலை செய்யணும். அப்போ நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இந்த வசனங்கள்லாம் ஒன்னா ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். சும்மா உட்காந்து நான் ரைட்டு நான் தப்புன்னு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போவோம். இல்லை, இங்க இந்த வசனத்தின்படி ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல என்ன இல்லாம உங்களால ஒண்ணு செய்ய முடியும். ஏன்னா பிதாவோட ஸ்டாண்டர்டோட ரைச்சியஸ்னஸ்க்கு நம்ம போறோம்னு கேட்டா அது இயேசு இல்லாம போக முடியாது. எந்த ஒரு மனுஷனும் இயேசுவை இல்லாம பிதாவை தேவன்கிட்ட போக முடியாது. அவங்க கதை முடிஞ்சது. தைரியமா சொல்றேன். நான் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. யோபு கூட ரொம்ப நல்ல ஆக்செப்ட்லாம் பண்ண மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், we need Jesus. அவர் ரைட். அதனால பார்த்தோம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தம், இயேசுவே என் மீட்பு, இயேசுவே நியாயம். பிசாசுக்கு கிட்ட இருந்து நம்மளை தப்பி எந்த காரியத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவர் தான். அவன் மரணத்தை ஜெயித்தவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் பாடுறோம். அவர் ஒருத்தர் தான். பாவம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா மரணம். ஏன் நீ ஆராதிக்கிற கர்த்தரை உன்னை பாவம் செய்ய விடாதபடி அவர் தான் தடுப்பார். அவர் தான் டிபெண்ட் பண்ணும். அவரை டிபெண்ட் பண்ணி தான். இன்னைக்கு ஆக்சுவலா நான் இதை கொடுத்துருக்கிறது ஏன் ஜஸ்ட்ன்னு சொன்னா, நம்ம மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் போயிடும். நம்ம ஒருத்தரும் நம்ம நிற்க மாட்டோம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ஏன் சொல்றேன், நம்ம எபிலிட்டினால நம்ம நிற்க முடியாது, ஏசு கிறிஸ்துவனுடைய எபிலிட்டியில தான். அப்ப நம்ம எவ்வளவு இயேசுவை சார்ந்து இருக்கிறோம். இதுதான் திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ். இதே தான் ஒரு விசுவாசத்திலையும் இயேசுவின் மேல எந்த பேர் விசுவாசிக்கிறாங்க. இயேசு சொந்த ஊர்ல போய் அநேக அற்புதங்கள் செய்ய முடியல. ஏன்? அவரை நம்பல, அவரை விசுவாசிக்கல மக்கள். அதனால அவரெல்லாம் செய்ய முடியல. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இயேசுவை நான் விசுவாசிக்கிறோமா? எனக்கு இயேசு போதும். அதுக்கு பாட்டும் பாடுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நிலையிலுமே எந்நாளிலுமே இயேசு போதுமே. இப்ப இந்த பாட்டு பாடினா பிரயோஜனம் இல்லை, அதன்படி நடக்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியாது. எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்க இந்த காரை நீங்க ஓடிட்டு போகும்போது பார்ப்பீங்க, அந்த ஜிபிஎஸ் வேலை செய்யும். வேலை செய்யும்போது go straight 600 meters
அண்ட் டேக் அ யூ டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்லுது? ஏன்னா நீ தப்பாக வந்துருப்பேன்னு தெரியும். அது மெஷினுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியாது. மெஷின் சொல்லுது சேட்டலைட் மூலமா, இல்லை நீ கொஞ்சம் தாண்டி வந்துட்ட, நீ திருப்பி யூ டர்ன் அடி, இல்லாட்டி லெஃப்ட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப, எல்லாத்தையும் சொல்லும். அப்ப நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்மை வழி நடத்துகிறவர் ஆவியானவரே. இயேசு சொன்னார், பிதாவிடத்திலும் என்னிடத்திலிருந்தும் புறப்படுகிற ஆவியானவர். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கும்போது எப்படிதான் இது வேலை செய்யுதுன்னா, 2 பேரும் சேர்ந்தா இது பண்றாங்க. ஸோ அவங்க 3 பேருக்கும் ஒரே மனசு தான் இருக்கும். அவர் ஹெல்ப் பண்றாரு, நம்மளோட வீக்கின பலவீனங்களில் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுக்கு பலவீனம் இருக்குது. லார்ட் ஐ அம் வீக், என்னால என் வாயை அடக்க முடியல. எத்தனை பேருக்கு இருக்கு? வாயை திறந்துக்கினே இருப்போம். வாயை திறந்த பிரச்சனை தான், திறக்க முடியல. நீங்க தான் எப்படியாவது இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ஒரு நாள் நான் வாயை பற்றி எடுக்கிறேன், அது எப்படி உங்க விசுவாசத்தை கெடுக்குதுன்னு சொல்லிட்டேன். விசுவாசம் பெரிய சப்ஜெக்ட். நேற்று ஒரு வாலிபனோட பேசிக்கணும் போது விசுவாசம் 25 வாரத்துக்கு சப்ஜெக்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் இன்னும் விசுவாசத்தை பற்றி படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு 63 வயசாச்சு. 25 வாரம் சப்ஜெக்ட் இல்லை. எவ்வளோ சொல்லி தப்பா சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி. 25 வாரம் சப்ஜெக்ட், 40 வாரம் சப்ஜெக்ட். அப்போ உனக்கு பேச தெரியலன்னு அர்த்தம். விசுவாசன்றது ஒரு ஆழமான தேவன் மேலே சார்ந்து ஜீவிப்பது, தேவனை சார்ந்து ஜீவிப்பது. சில பேர் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் 25 வாரம் நான் சப்ஜெக்ட் எடுத்துட்டேன், உங்களுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க? நான் கேரண்டி நான் கேட்கிறேன். நான் 25 வாரம் நான் விசுவாசத்தை பற்றி சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி வருஷம். அப்ப நீங்க விசுவாசி ஆயிட்டீங்கன்னா இல்லை. அதான் சொன்னேன், இந்த தலைப்பு கொடுத்தோம் நாங்க, எவர் இன்க்ரீசிங் ஃபெய்த்னு சொல்லிட்டு, வளருகிற விசுவாசம். விசுவாசம் இப்படி ஏறும், ஒரு நிமிஷத்துல அப்படி டப் பண்ணி இருக்கணும். கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். ஒரு பயங்கரமான பிச்சில் விளையாட விட்டாங்கன்னா ரொம்ப அழகா விளையாடுவாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரிதான் விசுவாசமும், நம்ம விசுவாசமும் விளையாடிட்டு போயிடும். நம்ம விசுவாசத்தையே நம்மளால ஏற்க முடியாது. அதுக்கும் நமக்கு உதவி செய்யறது யாரு? தேவன், ஆவியானவர் தான் செய்யறாரு. இதை புரிச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வருஷங்கள் ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 63 வயசுல நான் கற்றுக்கேன் நிறையா, இன்னும் கற்றுவேன். வேத புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு தெரியும்னு சொல்ற ஒரு ஆள் காட்டினா அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். சின்ன வயசுல நானும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன், இது முடிச்சிடலாம், இப்படி முடிச்சிடலாம் அப்படி. அப்புறம் தான் பார்க்குறோம், ஓஹோ இது பெரிய மேட்டருங்க, நம்மளுக்கு வேலை செய்யாது இது. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.